அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 16. அப்பேயில் நடந்த பார்ட்டி. வெள்ளிக்கிழமை மத்தியானம் தேநீர் வேலைக்கு சரியாய் போய் சேருமாறு வைவேர்ன் அப்பேயை அடைந்தாள் பண்டில். அவளை வரவேற்க சார்ஜ் லோமெக்ஸ் அதீத முக்கியத்துவம் தந்தபடி முன்வந்தார். மை டியர் எய்லீன் என்றார். உன்னை இங்கே பார்ப்பதில் எனக்கு எத்தனை மகிழ்ச்சின்னு என்னால் விவரிக்க தெரியல. உங்கள் அப்பாவை இங்கே நான் அழைக்கும்போது உன்னையும் சேர்க்காததுக்கு நீ என்னை மன்னிக்கணும். ஆனால் இது மாதிரியான ஒரு பார்ட்டியில் உனக்கு இஷ்டம் இருக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. லேடி கேட்டர்காம், உனக்கு பாலிட்டிக்ஸில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொன்னபோது நான் குதூகலமும் மகிழ்ச்சியும் அடைஞ்சேன். எதற்கு இப்படி திண்டாடுகிறார் என்று தெரிந்திருந்த பண்டில், நான் இங்கே எப்பே வருவோம்னு காத்திருந்தேன் என்று நறுக்கு தெரிந்தாற்போல் பட்டென சொல்லிவிட்டாள். மிஸ்ஸஸ் மகதா கடைசி ட்ரெயினில் தான் வராங்க போல என விளக்கினார் சார்ஜ். நேற்று ராத்திரி மான்செஸ்டரில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. உனக்கு தேசிகரை தெரியுமா? சின்னவர் தான், ஆனால் பிரமிப்பூட்டும் வகையில் அயல்நாட்டு பாலிட்டிக்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கார். அவரோட தோற்றத்தை வச்சு இத்தனை புத்திசாலி ஆனவர்னு அவரை சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. எனக்கு மிஸ்டர் தேசிகரை தெரியும் என்ற பண்டில் ஜிம்மியின் கைகளை அன்பாய் குலுக்கினாள். தன்னுடைய தோற்றத்தில் மேலும் நல்ல அபிப்பிராயம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நடுவகிடு எடுத்து வாரியிருந்ததை கவனித்தாள். தற்காலிகமாக சார்ஜ் அந்தாண்ட நகர்ந்ததும் கவனி என்று கீழ்ஸ்தாயில் சொன்னான் ஜிம்மி. கோபப்பட்டுடாதே, ஆனால் நாம் நடத்திய ஸ்டண்டை நான் சொல்லிட்டேன் பில் கிட்ட. பில்? குழப்ப எரிச்சலடைந்த பண்டில் கேட்டாள். பார்க்க போனா பில்லும் நம்மள ஒரு பயதானே என்றான் கேள்விக்கு பதிலாய். அவரோட அன்பான ராணியையும் இருந்தார், கெரியும் தான். ஓ, எனக்கு அது தெரியும் என்றாள் பண்டில். ஆனால் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீ. சாரிப்பா. பில் பிரச்சனை இல்லாவர் தான். ஆனால் ஒன்றுமில்லை என்றாள் பண்டில். ஆனால் அவர் அசட்டுத்தனமாக பெரிய தவறுகளை செய்யும் அசமஞ்சம். மந்தமானவருங்கிற என விளக்கி கொண்டான் ஜிம்மி. ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. பில் திடகாத்திரமானவர். இரும்பு போல முஷ்டி, ஒரு குத்து போதும் சாய்க்க. நமக்கு அப்படி ஒரு இரும்பு கை பலம் உடனடி தேவைன்னு எனக்கு படுது. வெல், அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? தலையே 2 கையாலும் அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டார். எடுத்து விட்டால் உடைஞ்சி தெரிச்சிடும் என்பது மாதிரி. வெல், நம்புவதற்கு அவருக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. சொன்னதையே திரும்ப திரும்ப வார்த்தை வார்த்தையாக சொல்லி தான் கடைசியாக அவர் மரமண்டைக்குள்ள என்னால் ஏற்றி நிலைநிறுத்த முடிஞ்சது. அப்பொழுது சார்ஜ் மீண்டும் நுழைந்தார். சில அறிமுகங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஏலின். இது சர் ஸ்டான்லி டிக்கிப்பி, மிஸ்டர் ஓ ரூட்கி. இது மிஸ் எய்லின். ஆகாய வழி அமைச்சர் சின்ன உருண்டையான மனிதராய் வசீகரிக்கும் சிரிப்பு கொண்டு இருந்தார். சிரிக்கும் நீல நிற விழிகளுடனும் ஐரிஷ்கார முகஜாடையுடனும் இருந்த உயரமான இளைஞர் ஓருன். அவர் பண்டிலை உற்சாகமாய் வரவேற்றார். சர் ஓஸ்வால்டு கூட்டையும் லேடி கூட்டையும் தான் உனக்கு தெரியுமே. ஆனால் நாங்கள் நேருக்கு நேராக இது வரைக்கும் சந்தித்ததில்லை என்றால் பண்டில் புன்னகைத்தபடி. சர் ஓஸ்வால்டு அவருடைய இரும்பு கரங்கள் கொண்டு கை குலுக்கும்போது சற்றே துடித்த பண்டில் அவருடைய தந்தையாரின் வர்ணிப்பு தான் எத்தனை துல்லியமானது என எண்ணிக்கொண்டாள். லேடி குட் வருத்தம் மாறா முகத்துடன் அறிமுகங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜிம்மி தேசிகர் பக்கமாய் திரும்பிக் கொண்டு இதனால் அவருக்குள் ஏதோ ஆனந்தம் நிறைவதாய் உணர்ந்து கொண்டிருந்தார்.
காலை சிற்றுண்டி நேரத்துக்கு வந்து உதவாமல் நேரம் தாழ்த்தி வரும் எரிச்சலூட்டம் குணம் கொண்டிருந்தாலும் வசீகரமும் அமைதியும் கொண்ட அந்த பிங்க் நிற இளநீரின் மீது லேடி கூட்டுக்கு அதிக பிரியம் இருக்கத்தான் செய்தது. அவனிடமிருந்து வீசிய கட்டுக்கடங்காத நல்ல குணம் லேடி கூட்டை பிரமிக்க வைத்தது. அவனிடம் இருக்கும் சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களையும் சீர் செய்து அவனை உலகின் சிறந்த இளைஞனாய் ஆக்கிவிட வேண்டும் என்ற தாய்மை உணர்வு அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்படி அவனிடமிருந்து சின்ன சின்ன தவறுகள் விலக்கப்பட்டு விட்டால் இப்போதிருக்கும் அதே வசீகரம் அவனிடம் தங்கியிருக்க சாத்தியம் உண்டு என்ற ஒரே கேள்வியைதான் இன்னும் லேடி குட் அவருக்குள் கேட்டுக்கொள்ளவில்லை. ஜிம்மியின் ஈர்ப்பு பலமே. அவனுடைய சின்ன சின்ன தப்புகள்தான் அவருடைய நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட மோசமான மோட்டார் விபத்து பற்றி ஜிம்மியிடம் வருத்தம் தோய பேச ஆரம்பித்திருந்தார் மிஸ்டர் பேட்மேன் என்று தனது அறிமுக வேலையை தொடர்ந்து கொண்டிருந்த சார்ஜ் இப்போ மிஸ்ஸஸ் அன்னா ராட்ஸ்கியை அறிமுகப்படுத்தும் நேரம் என்றார். பிரபுவின் மனைவி ஸ்தானத்தில் வாழும் அன்னா ராஸ்கி மிஸ்டர் பேட்மேனுடன் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். சோபாவின் சாய்வு பகுதி வரை நன்றாய் சாய்ந்து அமர்ந்திருந்த அவர் பார்ப்போரை அறையும் வண்ணம் கால்களை குறுக்காக போட்டுக்கொண்டிருந்தார். அத்தனை நீளம் தேவைதானா என எண்ணும் வைக்கும் அளவுக்கு நீளமான குழலின் எதிர்நுனியில் சிகரெட் சொருகி புகைத்து கொண்டிருந்தார். அவள் இதுவரை பார்த்திராத அளவுக்கான அற்புத அழகி ராஸ்கி என எண்ணிக்கொண்டாள் பண்டில். பெரிய மீன் போல நீண்டிருந்த நீல கண்கள் அவருக்கு வாய்த்திருந்தன. அவரது கேசம் கரிய கருப்பு, வழுவழுக்கும் தேகத்தோல் பெற்றிருந்தார். ஒடிந்துவிடும் கொடி தேகம், சின்னதாய் சப்பையாகி அதன் மூலம் முகத்தின் அழகுக்கு அழகு சேர்த்த நாசி, வைவேன் அப்பே இதுவரை பார்த்தேயிராத என்னும் அளவுக்கு இரத்த சிகப்பில் அவருடைய உதடுகள் பளபளப்பு ஏற்றிக் கொண்டிருந்தன. அவர் ஆர்வம் பொங்க சொன்னார், இது மிஸ்ஸஸ் மகதா இல்லையே? இல்லை என்ற பதிலுக்கு பிறகு பண்டில் என சார்ஜ் அறிமுகம் செய்து வைத்ததும் விருப்பற்ற தலையசைப்பில் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பொழுதே மிஸ்டர் பேட்மேனுடன் உரையாடலை தொடர்ந்து விட்டார். ஜிம்மியின் குரலை தனது காதில் கேட்டாள் பண்டில். பாங்கோ இந்த லவ்லி பெண்ணின் அமைப்புல தன்னை இழந்தே விட்டான். பரிதாபம். சரி வா, வந்து டீ குடி. சர் ஓஸ்வால்ட் கோட் அருகாமைக்கு மீண்டும் இருவரும் நகர்ந்து போனார்கள். இது ஒரு அற்புதமான இடம்மா. உங்களோட அந்த சிம்னிஸ் என்றார் அந்த கிரேட் மேன். உங்களுக்கு இது பிடிச்சிருப்பதில் சந்தோஷம் என்றால் பண்டில் சாந்தமாய். 3 வருஷத்துக்கு ஆல்டன் மாளிகையை எடுத்துக்க போகிறேன். எனக்குன்னு ஒரு இடம் சொந்தமாக வாங்கணும்னு இருக்கேன். அப்பா ஒத்துப்பாரா விற்க? அப்பொழுது ஹேர் ஹெபர்ஹேட் வந்துவிட்டதால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் நரம்பு திருகும் தலைவலியால் வெளியே வராமல் அவர் இருப்பதாய் இவளுக்கு ஓர்கேயிடமிருந்து செய்தி வந்தது. ஆயினும் பரபரப்பான எதிர்பார்ப்பினோடு சிறந்த உடை அலங்காரம் செய்து கொண்டாள் பண்டில். மிஸ்ஸஸ் மகதாவின் வருகையை நினைக்கும்போது அவளுடைய பின்னணியில் குறைக்கும் நரம்பதிர்வு துரத்துவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. ஸ்திரமின்றி நடந்து கொள்ளும் மிஸ்ஸஸ் மகதாவின் அருகாமையால் இங்கு நிலைமை ரோஜா மலர் பாதையாய் அமையப்போவதில்லை என்று மட்டும் பண்டிலுக்கு தோன்றியது. கருப்பு வழுவழு உடையில் தன்னை அலங்கரித்து கொண்டு கீழிறங்கி வந்த பண்டிலுக்கு ஹாலை கடந்து அவள் வரவேற்பறைக்கு முன்னேறி கொண்டிருந்த போது முதல் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு காவற்காரன் அங்கு நின்றிருந்தான், அல்லது அப்படி வேடம் போட்டிருந்த ஒரு ஆசாமி. ஆனால் அந்த வலுவான உடலால் காவற்காரனாய் அதிக நேரம் காட்டிக்கொள்ள முடியவில்லை. எனவே பண்டில் நின்றாள், முறைத்தாள். சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் என்றால் கண்ணகல விக்கித்து. தட்ஸ் ரைட் லேடி எய்லின். இன்னமும் நிச்சயமற்று ஹோ என்றாள் பண்டில். நீங்க இங்கே இங்கே துப்பு தேட? இங்கே நடப்பவற்றில் கண்களை பதித்திருக்க. அப்படியா?
அந்த எச்சரிக்கை கடிதம் நினைவிருக்கா என்றார் சூப்பரண்டென்டென்ட். லோமெக்ஸை பயமுறுத்தி உலுக்கி எடுத்திருக்கு. நானே நேரா வருவதை தவிர வேறு எதுவும் அவரை சாந்தப்படுத்தாதுன்னு சொன்னார். ஆனா உங்களுக்கு தோணல? ஆரம்பித்த பண்டில் நிறுத்திவிட்டாள். சூப்பரண்டென்டென்ட் போட்டிருக்கும் மாறுவேடம் அவரை முழுக்க மறைத்து வேறு மாதிரி காட்டும் அளவுக்கு திறனற்று நிற்கின்றது என்று சொல்ல அவளுக்கு தைரியம் உடனே வரவில்லை. அவர் உடலெங்கும் போலீஸ் ஆபீசர் என்று எழுதப்பட்டு நின்று கொண்டிருக்கும் இவரை பார்த்து குற்றவாளி நிச்சயமா உஷாராகி விடுவான் என்று பண்டிலுக்கு பட்டது. என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடையாளம் என்னும் வார்த்தையை தனியாய் முக்கியப்படுத்தி சொன்னார் அவர். நான் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எஸ் என ஏற்றுக்கொண்டாள் அவள். வழக்கமாய் மர்மமா இருக்கும் பேட்டிலின் முகத்தில் எதையோ புரிந்து கொண்டு விட்ட தினசில் புன்னகை பூத்தது. அவங்க உஷாராகி விடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? வெல், ஏன் அவங்க உஷாராக கூடாது? அதானே என்று ஒரு வேகத்தில் பண்டில் சொல்லிவிட்டாலும் இது எத்தனை முட்டாள்தனமான ஆமோதிப்பு என்றும் அவள் எண்ணிக்கொண்டாள். சூப்பரண்டென்டென்ட் பேட்டில் இப்பொழுது மெதுவாய் தலையை ஆமோதித்து அசைத்தார். இங்கே எந்தவிதமான கசப்பும் நடக்க நாம விரும்பல இல்லையா என்று கேட்டார். ரொம்பவும் புத்திசாலியா நடந்துக்க நான் விரும்பல மிஸ் ஏலின். இங்கே யாராவது பதுங்கியிருந்து வேவு பார்ப்பாங்களோன்னு அவனை நினைக்க வைக்கிறதுக்கு பதிலா எஸ், ஒருத்தன் மாறு வேஷத்தில் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கானே, நான் காட்டிக்க விரும்புகிறேன். அவரை பிரமிப்பாய் மதித்து கண்ணகல பார்த்தாள் பண்டில். சூப்பரண்டென்டென்ட் பேட்டிலை போன்ற ஒரு உயர் பதவி வகிக்கும் அனுபவஸ்தரே நேராய் வந்து உளவு பார்த்து கொண்டிருப்பது தெரிந்துவிட்டால் எந்த ஒரு வில்லங்க திட்டமும் அதை தீட்டியவர்களும் தற்போதைக்கு திட்டத்தை செயலாக்காமல் ஒதுங்கி விடுவார்கள் என்பதே நிஜம். ரொம்பவும் புத்திசாலித்தனமான நடந்துப்பதுதான் மாபெரும் தவறே என்று மீண்டும் மீட்டினார் பேட்டில். இங்கே இப்ப எந்தவிதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதுதானே நம்முடைய ஒரே இலக்கு என்று இலக்கினையும் அழகாய் விளக்கிவிட்டார். பண்டில் இங்கிருக்கும் நபர்களில் எத்தனை பேரால் ஸ்காட்லாந்து யார்ட் டிடெக்டிவே அடையாளம் காண முடியும் அல்லது அடையாளம் கண்டிருப்பார்கள் என்று வியந்தபடி நகர்ந்தாள். வரவேற்பறையில் முடிச்சிட்ட புருவங்களோடும் கையில் ஒரு பிங்க் நிற உரையுடனும் நின்று கொண்டிருந்தார் சார்ஜ். வெறுப்பேத்தறாங்கப்பா என்றார் அவர். நம்முடன் வந்து இணைந்து கொள்ள முடியாத சூழ்நிலைன்னு தந்தி அனுப்பியிருக்காங்க மிஸ்ஸஸ் மகதா. அவங்க குழந்தைகளுக்கு அம்மை போட்டிருக்கான். பண்டிலின் இதயம் ஒரு பெரிய விடுதலையை அனுபவித்தது. இந்த செய்தியினால் உங்களுக்காக நான் ரொம்பவும் வருந்துறேன் மிஸ் எய்லின். அவங்களை பார்க்கணும்னு நீங்கள் பரபரப்பாக இருப்பது எனக்கு தெரியும். பிரபுவுடைய மனைவியும் மிகவும் ஏமாந்து போவாங்க. அதனால் எதுக்கு கவலைப்படுறீங்க என்றாள் பண்டில். அவங்களும் இங்கே வந்து எனக்கு அம்மையை கொடுத்திருந்தால்தான் நான் வருந்துவேன். இப்படி பேசக்கூடாதுமா என்றார் சார்ஜ். அப்படி பரவும் ஐட்டம் கிடையாது அது. அப்படியெல்லாம் எவ்விதமான சிக்கலும் மிஸ்ஸஸ் மகதா வந்தால் நேராது. ஆனால் அவங்க ரொம்பவும் கராரான பெண்மணி. சமுதாயத்தில் அவங்களுக்குள்ள கடமையில் அசையா நம்பிக்கை உள்ளவங்க. இப்போ நாடு போய்கிட்டு இருக்கிற நிலைமையில நாம் எல்லோரும் மிஸ்ஸஸ் மகதா போல பொறுப்பாக மேற்கொண்டு சார்ஜை பேச விடாமல் நிறுத்திவிட வேண்டும் என்னும் வேகத்தில் பண்டில் கேட்டாள். அண்ணா ராஸ்கி ஒரு ஹங்கேரியன் தானே? எஸ், யாங் ஹங்கேரியன். பார்ட்டி பற்றி நீ கேள்விப்பட்டதில்லை? இவங்க தான் அதன் தலைவி. சின்ன வயசுலேயே விதவையாகிவிட்ட பணக்காரி.
அவங்களுடைய பணத்தையும் திறமையும் பொது நலத்துக்கு எதிராகன்னு அர்ப்பணிச்சிட்டாங்க. குறிப்பாக குழந்தைகள் கொடுமைக்கு எதிராகன்னு சொல்லலாம். ஹங்கேரியில் இன்றைய தேதியில் நிகழும் மிக மோசமாக கொடுமை. இதோ ஹேர் ஹெபர்ஹார்ட். பண்டில் கற்பனை பண்ணி வைத்திருந்ததையும் விட ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் இளையவனாக இருந்தார். வயது 33 அல்லது 34க்கு அதிகமாக இருக்காது. நாகரிகம் அறியா பட்டிக்காட்டான் போலவும் பழகுவதில் இங்கிதம் குறைந்தவரைப் போலவும் தோன்றினார் அவர். இருந்தபோதிலும் அவருடைய தோற்றம் பொலிவில் குறைவில்லை. அவருடைய நீல விழிகளில் கூச்சம் இருந்தது. எக்காரணமும் இல்லாத போதிலும் படபடப்பு அவரிடம் இருந்தது. உயரமாய் ஆனால் மெலிந்த பலவீனமாய் தோற்றமளித்து அவர் சோகை தட்டியவரைப் போல உடைந்து விடுவாரோ என காணப்பட்டார். திடுதிப்பென்று பண்டேலிடம் கொஞ்சம் பேசிய அவர் ஜாலியான ஓரூர்கேயின் இடைப்புகுதலை அனுமதித்தார். தற்சமயம் பில் பாய்ந்து உள்ளே நுழைந்தார். அவர் படபடப்பாகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒருவனின் அதிர்விலும் இருந்தார். ஹலோ பண்டில், நீ இங்கு இருப்பதை கேள்விப்பட்டேன். இந்த முட்டைக்கண்ணன் தொல்லை தாங்கல. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓட ஓட வேலை வாங்குறார். நீ பண்ணும் எல்லாமும் தப்பு. நீ எதையெல்லாம் பண்ணாம விட்டியோ அதெல்லாம் பண்ணிருக்க வேண்டிய முக்கியமானவை. இப்படி பேசுறார் அவர். மாரடிக்கிறேன்பா. இப்ப இங்கே எதுக்காக என்னை வர சொல்லியிருக்காருன்னு தெரியல. பிரபு மனைவிக்கு கம்பெனி தரவா என்றார் ஜிம்மி. பாவம், நீங்க உங்களை போன்ற பெண் எதிரிகளுக்கு தரக்கூடாத வேலை இது. என்ன சொல்ற நீ? டீ முடிஞ்சதும் அண்ணாவை ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போய் இன்ட்ரெஸ்டிங்கான பழமை பொதிந்த பகுதிகளை சுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. முகம் முழுக்க சிவக்க, என்னால இதை மறுக்க முடியாது இல்ல என்றார் பெல். பண்டில் கொஞ்சம் இருப்பு கொள்ளாமல் ஆனால். பெண்களின் கவர்ச்சிக்கும் வில்லியம் பெல் எவர்ஸ்லேவுக்கும் உள்ள ஈர்ப்பு பண்டில் நன்கு அறிந்ததே. பிரபுத்துவமான அண்ணா போன்றோர்கள் கைகளில் பில் உருகும் மெழுகு. இப்படிப்பட்ட ஒருவரை போய் தங்களது கூட்டணிக்குள் ஜிம்மி தேசிகர் சேர்த்திருப்பது புத்திசாலித்தனமானதுதானா என்று இன்னும் ஒரு முறை நினைத்து பார்த்தால் பண்டில். பிரபு மனைவி வசீகரமானவர் என்றார் பில். ஆனா புத்திசாலி கிடையாது. வீட்டை சுற்றி பார்க்கும்போது அவரை கவனிச்சிருக்கணுமே. என்னவெல்லாமோ கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன மாதிரி கேள்விகள்? சட்டென்று கேட்டால் பண்டில். பில்லுக்கு சரியா விளக்க தெரியவில்லை. எனக்கு சொல்ல வரல. இதோ வரலாறு குறித்து, பழைய சமாச்சாரங்கள் குறித்து, அப்புறம் இப்படி பல. இக்கட்டத்தில் அன்னாரார்ஸ்கி உள்ளே நுழைந்தார். சற்று மூச்சடைத்து போனவராய் தோன்றினார். அவர் இறுக்கமாய் அணிந்திருந்த கருப்பு வெல்வெட் உடையில் கம்பீரமாய் தோன்றினார். அவருடைய அருகாமை கிடைத்ததும் எப்படி பில் மூழ்கி போகிறார் என்பதை கவனித்தாள் பண்டில். பில்லுக்கும் பாங்கோவுக்கும் இப்படி ஒரு ஜொல்லு வியாதி. சிரித்தபடி குறிப்பிட்டான் ஜிம்மி. இது ஒரு சிரிக்கக்கூடிய சமாச்சாரமா என்பதில் நிச்சயமற்று நின்று கொண்டிருந்தாள் பண்டில்.